சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடப்பு கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் கொண்டு வரப்படும் என முதலமைச்சர் உறுதி. 4000 கோடி ரூபாய் செலவில் 10,000 கிலோமீட்டர் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றும் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மக்களவை சபாநாயகரை இன்று தேர்வு செய்கிறது பாஜக கூட்டணி அரசு. ஒருமித்த கருத்து ஏற்படாவிட்டால் போட்டி வேட்பாளர் நிறுத்தப்படுவர் என இந்தியா கூட்டணி எச்சரிக்கை. குஜராத், பீகார் போலீசாரிடமிருந்து நீட் முறைகேடு ஆதாரங்களை பெற்றது சிபிஐ. கைது செய்யப்பட்டவர்களை டெல்லி அழைத்துச் சென்று விசாரிக்கவும் திட்டம். நீட் தேர்வையே முழுமையாக ரத்து செய்ய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். மாநிலங்களே மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த அனுமதிக்க கோரியும் பிரதமருக்கு மம்தா கடிதம். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் மெத்தனாலை வாங்கி விற்பனை செய்த 6 பேர் சிக்கினர். 59 பேர் உயிரிழப்புக்கு காரணமான விஷச்சாராய வழக்கில் இதுவரை 21 பேர் கைது. கோவை அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்ததால் 15 குடும்பத்தினரை கிராமத்தினர் ஒதுக்கி வைத்ததாக புகார். கோட்டாட்சியர் முன்னிலையில் இரு தரப்பினரிடையே இன்று பேச்சுவார்த்தை. கூடலூர் பகுதியில் உலவும் காட்டு யானைகளை விரட்ட கும்கி யானைகள் வரவழைப்பு. 50க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் உதவியுடன் தொடர் கண்காணிப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் அதி கனமழை எச்சரிக்கை. நீர்வரத்து அதிகரிப்பால் குற்றால அருவிகளில் குளிக்க மீண்டும் தடை. பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அயோத்தி கோயிலில் நீர்க்கசிவு ஏற்படுவதாக தலைமை பூசாரி புகார். முதல் தளத்தில் தொடரும் கட்டுமான பணிகளால் ஏற்பட்டிருக்கலாம் என கட்டுமான குழு தலைவர் விளக்கம். ஒரு நாள் உலகக்கோப்பை தோல்விக்கு T20 உலகக்கோப்பையில் பதிலடி கொடுத்த இந்தியா. ஆஸ்திரேலிய வீரர்களின் பந்து வீச்சை நாலாபுறமும் சிதறடித்து ஒரே நாளில் பல சாதனைகளை படைத்த ரோஹித் சர்மா. நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அஜர்பைஜானில் தொடங்கியது. கார் விபத்து தொடர்பான சண்டை காட்சி படப்பிடிப்பு வீடியோ வலைதளங்களில் பரவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.